ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பரோட்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு 3 கப்பு இந்த மாதிரி 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதை விட கம்மியாக, ஏன்னா சால்ட்டு கம்மியாக சாப்பிட்றவங்க இருப்பீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு அதை விட கம்மியாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போது இதை இந்த உப்போட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு எண்ணெய், எந்த எண்ணெய் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் தேவையான அளவு தண்ணி. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். என்ன ஒன்றுனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஊற்றி நல்லா பிசைஞ்சு அது நல்லா சாஃப்டாக இதுவாகணும். சப்பாத்திக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைய மாட்டோம். இது கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் விட்டு நம்ம பிசைவோம். அதான் டிஃப்ரெண்ட். இப்போது இதில் ஆல்ரெடி இங்கே மேலே பாருங்கள், நான் சால்ட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே அந்த சால்ட்டோட மாவு மிங்கிள் ஆகணும். ஸோ தண்ணி அப்படியே ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அந்த சால்ட்டை மிக்ஸ் பண்ணணும். மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் மாவோட மிங்கிள் ஆக்குங்க. அது நல்லா அந்த மாதிரி பிசையும் போது அது இன்னும் மாவு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சப்பாத்திக்குமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் இப்போ அந்த வீடியோவில் சப்பாத்தி செய்கிறதுல. ஸோ எப்பவுமே இந்த எண்ணெய் கொஞ்சம் விட்டு முதல்ல பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இது மிங்கிள் ஆகிடுச்சு. கொஞ்சம் உண்டலை உடச்சலும் இல்லாமல் நம்ம நல்லா இது பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போது நான் அதான் சொன்னேன், கொஞ்சம் கூட நல்லா எண்ணெய் நிறைய விட்டு இந்த மாவை ரெடி பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி தரட்டி அதை இது எப்படி அதை ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். பரோட்டா மாதிரியே இப்போ பாருங்கள், அந்த மாவு நல்லா எண்ணெய் போட்டு நல்லா ரெடி பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் உருண்டை செஞ்சு வச்சுக்கிட்டு அதை இந்த மாதிரி திரட்டிட்டு இதோ இப்போ பாருங்கள், நான் இதில் ரோல் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதையும் இதை இந்த உருண்டை பண்ணதை இந்த கொஞ்சம் மாவு விட்டு கொஞ்சம் பிசைஞ்சி மாவு விட்டு நம்ம இந்த மாதிரி திரட்டிக்கிட்டு இப்போ இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கிறதையும் நம்ம கொஞ்சம் மாவு தொட்டு நம்ம அதை இந்த மாதிரி திரட்டிட்டு நம்ம சுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதாக. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி தரலாம் ஈஸியாக. இப்போது பாருங்கள், இந்த இடத்த இப்படி பண்ணி அதை 2 கையில் 2 பக்கம் இப்படி இந்த முனையில் நம்ம பிடிச்சிக்கிட்டு இப்படி ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு அதை நம்ம இப்படி பண்ணிவிட்டு அப்படியே சுருட்டணும். அவ்வளோதான். இப்போது இதை நம்ம இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு
நம்ம கொஞ்சம் லைட்டாக பண்ணிவிட்டு நம்ம தரட்டி நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தரட்டிட்டு ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவில் போட்டு கடகடன்னு தரட்டி வச்சுக்கிட்டு நம்ம சுட்டு சுட்டு எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சுட்டு எடுக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், நல்லா அப்படி தரட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துருச்சுங்களா நல்லா. இப்போது நம்ம தவா காஞ்சிருக்கு, நம்ம போட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வருது பாருங்கள். நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லாவும் இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள், வீட்டிலே நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி தரலாம். கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் நம்ம மாவுலாம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் முன்னாடி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்லேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.